அன்பும் ஆனந்தமும் நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வாரத்தின் தோரா பகுதியில் நாம் மிகவும் ஆழமான, கடந்து நினைக்க வைக்கும் ஒரு மறைநூல் உண்மையை பகிர விரும்புகிறேன். பொதுவாக தோரா பகுதிகள் ஒரு நிகழ்வுடன் தொடங்கும். ஆனால் இந்த பகுதி ஒரு கட்டளையுடன் தொடங்குகிறது. அதுவும் ஒரு சாதாரண கட்டளை அல்ல. இது விசித்திரமானது, மர்மமிக்கது, மனித நுண்ணறிவுக்கு எட்டாத ஒரு வகை, அதாவது காரணம் விளங்காத கட்டளை. அந்த கட்டளை சிவப்பு மாடு பற்றியது. இது ஒரு சாதாரண மாடு அல்ல. அது முழுவதும் சிவப்பாக இருக்க வேண்டும். ஒரு கரை கூட இல்லாமல். அது ஒருபோதும் வேலைக்கு பயன்படுத்தப்படக்கூடாது. அந்த மாட்டின் புஷ்மங்களை யாரேனும் இறந்தவருடன் தொடர்பில் இருந்தால் அவரை பரிசுத்தமாக்க பயன்படுத்த வேண்டும். இது பரிசுத்தமானது போல தோன்றுகிறதல்லவா? ஆனால் அதில் ஒரு ஆழ்ந்த மறைபொருள் இருக்கிறது. அந்த புஷ்மங்களை தயார் செய்யும் கோஹேன், ஆசாரியர், அவரே தூய்மையற்றவராக மாறுகிறார். அது நம்மை சிந்திக்க வைக்கும். தூய்மையற்றவனை தூய்மையாக்கும் அந்த புஷ்மங்கள் அதை தயார் செய்யும் ஆசாரியரையே தூய்மையற்றவனாக்குகின்றன. இது தர்க்க ரீதியாக நியாயமா? அதுதான் இங்கே நம்மால் அறிந்து கொள்ள வேண்டிய ஆழமான உண்மை. தோரா சிந்தனையில் மரணம் என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு பிரிவாகும். ஆவி உடலை விட்டு பிரியும் ஒரு உள்ளார்ந்த கிழிப்பு. மரணம் என்பது முறிவின் சின்னம். முறிவு ஏற்பட்ட இடத்தில் தீர்வு தர்க்கத்தால் வராது. அது சிந்தனையால் அல்ல, இருதயத்தால் வர வேண்டும். மனதழுந்தும் வேதனையில் இருக்கும் ஒருவரை நீங்கள் சந்திக்கிறீர்கள் எனில் அவருக்கு என்ன தேவை? ஒரு விளக்கம் அல்ல, ஒரு அறிவுரை அல்ல. அவரோடு அமைதியாக உட்காரும் ஒருவர், அவருடைய துயரை உணரும் ஒருவர், ஒரு உயிரின் அன்பு ஒளி. அதுவே சிவப்பு மாட்டின் மர்மம். ஒருவரை பரிசுத்தமாக்க நீங்கள் கொஞ்சம் தூய்மையற்ற நிலையை ஏற்க வேண்டும். ஒருவரை நிவர்த்தி செய்ய நீங்கள் கொஞ்சம் துன்பத்தில் இறங்க வேண்டும். ஆசாரியர் தூய்மை இழக்கிறார். ஏன்? ஏனெனில் உண்மையான இரக்கம் என்பது தியாகத்தை வேண்டும். நீங்கள் ஒருவரை உயர்த்த விரும்புகிறீர்களா? முதலில் நீங்கள் தாழ வேண்டும். நீங்கள் ஒருவரை துணைநிலையாக்க விரும்புகிறீர்களா? அவரின் பாரத்தை உணர வேண்டும். நீங்கள் உண்மையாக ஒருவரை நேசிக்க விரும்புகிறீர்களா? அவரோடு கூடவே அந்த இருளிலும் நடக்க தயார் இருக்க வேண்டும். இது சுலபமல்ல, ஆனால் அதுவே பரிசுத்தத்தின் பாதை. மிகவும் பரிசுத்தமான தருணங்கள். அவை அழகான வெளிப்பாடுகளும் பிரகாசமான மேடைகளும் அல்ல. அவை யாவை? ஒருவர் மன்னிப்புக்குரியவரல்லாத போதும் நீங்கள் அவரை மன்னிக்கும் தருணம். ஒருவர் பேச இயலாத வேதனையில் இருக்கும் போது அவரோடு அமைதியாக உட்காரும் தருணம். யாரும் பார்க்காத போதும் நீங்கள் யாருக்காகவோ துணை நிற்கும் தருணம். இந்த கிரியைகள் உங்களை களைப்பாக்கலாம், உங்களை சோர்வாக்கலாம். ஆனால் அது நீங்கள் பலவீனமானவர் என்பதற்கான சின்னம் அல்ல. அது உங்கள் உள்ளத்தை வெளிப்படுத்தும் ஒளி. அது உங்கள் ஆவியின் விளைவாகும். இங்கேதான் இந்த வாரத்தின் தோரா பகுதி நமக்கு சொல்கிறது, பரிசுத்தம் என்பது தொலைவில் இருப்பதால் வராது. அது அருகே சென்று உயிரின் ஒரு பகுதியை ஈவதிலிருந்து பிறக்கிறது. அன்பும் தியாகமும் ஒன்றாக இணையும் இடத்தில் தான் பரிசுத்தம் மலர்கிறது. இப்போது உங்களிடம் நான் ஒரு கேள்வி வைக்க விரும்புகிறேன். நாம் இன்னொருவரின் பாரத்தை, ஈவன் ஒரு சிறு பகுதியை தாங்க தயார் இருக்கிறோமா? ஏனெனில் வாழ்க்கை என்பது எல்லா பதில்களையும் அறிந்திருப்பது அல்ல. பல நேரங்களில் அது யாரோ ஒருவருக்காக அருகே இருப்பது, பொருள் புரியாத தருணத்திலும் கூட அவருடன் நடப்பது. அதுவே பரிசுத்தம். அதுவே வாழ்வின் புனிதம். ஷபாத் ஷலோம்.